ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இது டியூஸ்டேவோட விலாக் தான் பார்க்க போகிறோம். மருதமலை போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு கீழே கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ தான் குட்டீஸ் இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. சர்வீன் வந்து ஸ்கூல் போயிட்டான். சரி நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வீட்டில் கிளம்புறக்கே லேட் ஆகிடுச்சு. சரி ஈவினிங் அவனை போய் பிக்கப் பண்ணணும். அதனால் அவன் யாருமே வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அப்படியே போய் அவனை கூட்டிகிட்டு அப்படியே மருதமலை கிளம்பிட்டோம். வழியில் லைட்டாக மழை தூறிட்டு இருந்தது, ஆனால் நல்லா தான் இருந்தது. அப்புறம் இன்றைக்கி சஷ்டின்றதுனால காரெல்லாம் வந்து மேலே அலோவ் பண்ணல. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து நடந்து போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயுமே ரொம்ப கூட்டமாக இருந்தது, ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் அங்கே வந்து மயில் வந்து இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்களும் வந்து மயில் மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. அது கேளுங்க. சர்வின் கத்துங்க. வந்துக்கோ, மயில் மாதிரி கத்து. நீ கத்து. அதானே வராது. கத்து. தன்வி நீ கத்து. இந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்தது. 4 பஸ்ஸு விட்டுருந்தாங்க. அப்போவுமே ரொம்ப கூட்டமாக இருந்தது. நாங்கள் அப்புறம் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு பஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அந்த பஸ்ஸில் தான் மேலே போனோம். போகும்போது வியூவெலாம் சூப்பராக இருந்துச்சு. யானையெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு அப்புறமா ரொம்ப நாளாக போகவே இல்லை. இப்போ தான் போகிறோம். இன்னுமே நிறைய கட்டிகிட்டு இருக்காங்க புதுசாக பில்டிங் எல்லாமே. டிக்கெட் கவுண்டர் வந்து முன்னாடி பஸ்ஸுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரைட் சைடில் மாற்றி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு. கீழேயே வந்து இறங்கிட்டு அப்போ மேலே போனோம். போயிட்டு விநாயகர்லாம் கும்பிட்டுட்டு சிறப்பு தரிசனத்தில் போயிடலாம். ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போனோம். அதில் போனப்போவுமே கரெக்டாக 4 o'clock ஆனதுனால மறுபடியும் ஒரு பூஜை இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எங்களை அடிக்க வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருக்கும். அது அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சாமி பார்க்குறதுக்காக. அப்போ பயங்கர சேட்டை. குட்டீஸுங்க 3 கம்முனே இருக்கல. முருகருக்கு வந்து ராஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நல்லா பொறுமையாகவே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். ரொம்பவுமே திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருந்தது. நான் ஈவினிங் பார்க்கும்போது அங்கங்கே பில்டிங்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறக்கே நல்லா இருந்தது. கீழே வந்துட்டோம். வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணோம். சாயங்காலம் இப்படி தான் இருந்தது, பார்க்குறக்கே ரொம்ப நல்லா அழகாக. அதுக்கப்புறம் பஸ்ஸிலேருந்து இறங்கிட்டு கேபு புக் பண்ணோம். புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரக்கே ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. குட்டீஸ் எல்லாம் வந்து வண்டியிலே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய். டேக் கேர்.